ஏய் பிங்கி, நம்ம ஏதாவது சாப்பிடுவோமா? எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போலே இருக்கு தெரியுமா? தேன் மிட்டாய், கடல மிட்டாய் அந்த மாதிரி ஏதாவது. ஏய் பப்ளி, ஆமாண்டி, எனக்கும் ஏதாவது சாப்பிடலாம் போலதான் இருக்கு. நீ போய் அம்மா கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்துடுறியா? நம்ம 2 பேரும் பக்கத்துல இருக்கிற தாத்தா கடையில போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏய், அம்மா கிட்ட நான் போய் காசு வாங்கவே வாங்க மாட்டேன். நீ ஒரே என்னையே காசு வாங்க அனுப்பிக்கிட்டு இருக்க. போ, நான் போக மாட்டேன். எப்ப பார்த்தாலும் நானே தான் போகணும். அப்புறம் அம்மா திட்டுவாங்க தெரியுமா? ஏய் சரிடி, இன்னைக்கு ஒரு தடவை மட்டும் நீ போய் வாங்கிட்டு வா. நீ வாங்கிட்டு வந்துட்டுன்னு வச்சுக்கோயேன், நம்ம கடைக்கு போயிட்டு சாக்கி சாக்கி கூட வாங்கிக்கலாம். எனக்கு 3 தான், உனக்கு 2 சாக்கி சாக்கி தரேன். ஓகேவா டீலு? எப்படி சொல்ற? ஓகே பப்ளி, சீக்கிரம் சீக்கிரம் அம்மாட்ட நீ ஓடி போய் காசு வாங்கிட்டு வந்துரு. நம்ம 2 பேருமே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம். சாக்கி சாக்கி உனக்கு பிடிச்சது. ஏய், உனக்கு 3, எனக்கு 2 நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஒளத்தூணி ஆட்டம் ஆடிக்கிட்டே இருக்க. எப்ப பார்த்தாலும் என்ன நீ ஏமாத்திக்கிட்டே இருக்க தெரியுமா அக்கா? நீ 3 எடுத்துக்கிற, எனக்கு 2 தான் தர. நான் குட்டி பாப்பா, நீ என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்கப்போ நான் அம்மா கிட்ட எல்லாம் போய் காசு கேட்க மாட்டேன். ஏய் ஓகே ஓகே, நீ போய் அம்மா கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்துரு. நீயே வச்சுக்கோ ஃபுல்லா, ஓகேவா? அப்படி இல்லாட்டினா நம்ம ஹாஃப் ஈக்குவலா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். போயிட்டு காசு வாங்கிட்டு வந்துடுறியா? போ. வேண்டாம், நான் உன் கூட சண்டை போட்டுருவேன். நான் போய் அம்மா கிட்ட வீட்லயே ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ஹே அம்மா, வீட்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்காமா? எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. ப்ளீஸ்மா, ஏதாவது தரீங்களா? ஏய் பப்ளி, உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா? சரி சரி, நேத்திக்கு அம்மா குலோப் ஜாம் பண்ண தெரியுமா? ஜம்போ குலாப் ஜாம். உனக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியும், நீ இப்படிதான் ஏதாவது வந்து கேப்பன்னு சொல்லிட்டு நான் உனக்கு எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாத்தியா, ஜம்போ குலாப் ஜாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உன்னால ஃபுல்லா சாப்பிட முடியுமா தெரியல, கேர்ஃபுல்லா சாப்பிடு. வாவ், அம்மா எவ்வளோ சூப்பரா இருக்கு பார்க்கவே. ஸ்மெல்ல வேற மணக்குதுமா. சரி, என்ன பப்ளி, ஒழுங்கா குட்டா சாப்பிட்டுடு, எங்கேயும் கொட்டக்கூடாது சரியா? நல்ல பிள்ளையா உட்காந்து சாப்பிடணும், அங்க இங்கெல்லாம் ஆக்க கூடாது. ஓகே பப்ளி? சரிம்மா, நான் சூப்பரா நான் சாப்பிட்டுடுறேன். ஏய் பிங்கி, நீயும் வரியா? என் கூட ஷேர் பண்ணிக்கிறியா? நான் உனக்கா ஏமாத்தலாம் மாட்டேன். ஏய் தேங்க்ஸ் டி பப்ளி, ரொம்ப தேங்க்ஸ். நானும் உன் கூட ஷேர் பண்ணி சாப்பிடட்டுமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி, அப்படின்னா நீ போய் இன்னொரு ஸ்பூனும் எடுத்துட்டு வா. நம்ம 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஏய் சரி சரி, நான் போயிட்டு கடகடன் போய் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் இங்க பாரு, இந்த குலோப் ஜாம் எவ்வளோ சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு. கட் பண்ணாலே அவ்வளோ சாஃப்டா இருக்குப்பா. எவ்வளோ ஸ்மெல் டேஸ்டா கூட இருக்கு. அம்மா பாரு எவ்வளோ யம்மியா பண்ணிருக்காங்க. சூப்பர்ல. ஆமா ஆமா, இத விட்டுட்டு நம்ம தாத்தா கடையில போய் வாங்கி சாப்பிடணும்னு நினைச்சோம். நோ நோ, இதுவே எவ்வளோ டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏய் என்ன அமைதியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? சூப்பரா இருக்குல்ல? ஏய் பிங்கி, நான் பாரு இதோட கொட்டையை சாப்பிட்டேன். அச்சோ, குலாப் ஜாமுனோட கொட்டையை சாப்பிட்டுட்டியா? போச்சு, உன் வாயில இருந்து குலாப் ஜாம் மரம் வளர போகுது. சரி சரி, நல்லாதான் போச்சு. நானும் எப்பவாச்சும் குலாப் ஜாம் சாப்பிடணும்னா உன் வாயில இருந்து வரும்ல, அந்த மரத்துல இருந்து பறிச்சு பறிச்சு குலாப் ஜாம் சாப்பிட்டுப்பேன். செம்ம ஜாலி. இப்போ மாங்காய் மரத்தோட கொட்டையை சாப்பிட்டா மாமரம் வளரும், வாட்டர்மெலனோட சீடை சாப்பிட்டா வாட்டர்மெலன் வளரும்ல, அதே மாதிரிதான் நீ குலாப் ஜாமுக்குள்ள இருக்கிற சீடை சாப்பிட்டுருக்க. உன் வாய் வழியா குலாப் ஜாமுன் ட்ரீ வளர போகுதுடி. ஏய் என்ன சொல்ற பிங்கி, நீ இப்படி என்னை அள வச்சுக்கிட்டே இருக்கப்போ நான் உன் கூட வரவே மாட்டேன். நான் போய் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அம்மா, இந்த பப்ளிய பாருங்க. அம்மா அம்மா அம்மா, இந்த பிங்கிய பாருங்க அம்மா, என்னை அள வச்சுக்கிட்டே தான் இருக்கா எப்ப பார்த்தாலும். ஏய் என்னாச்சு? இப்பதானே சண்டை போடாம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? என்ன நடந்துச்சு? குலாப் ஜாமுன் சாப்பிட்டா மரம் வளரும் யாரு சொன்னா உங்களுக்கு? அம்மா, நான் சும்மா ஃபன்னியாதாம்மா அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவதாம்மா அழுதுகிட்டு இருக்கா. என்னம்மா? ஏய் பப்ளி, குலாப் ஜாமுன் சாப்பிட்டா மரம் எல்லாம் வளராது. குலாப் ஜாமுன் முதல்ல மரத்திலே வளராது, அது அம்மா பண்ற ஒரு ஸ்வீட் தெரியுமா?
என்ன பப்ளி நீ இங்க பாரு, நீ சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு குலாப் ஜாமுன் அம்மா பண்ண தெரியுமா, அது ஒரு ஸ்வீட். நான் உள்ளுக்குள்ள நிறைய நட்ஸ் எல்லாம் வேற வச்சு பண்ணினேன். நீ இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க. அங்க பாரு அந்த ஸ்வீட்டை கூட நான் வேணா எடுத்து கூட காட்டுறேன். உள்ளுக்குள்ள நான் உனக்காக நிறைய பாதாம், அப்புறமா கேஷ்யூஸ், பிஸ்தா எல்லாமே கட் பண்ணி உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சு பண்ணிருக்கேன். இங்க பாத்தியா, இது எவ்வளவு ஸ்வீட்டா டேஸ்டா இருக்கு. இத சாப்பிட்டா யாரு சொன்னா வாய் வெளியா மரம் வளர்ந்துரும்னு? நீங்க மாம்பழத்தோட சீடு, வாட்டர் மெலனோட சீடெல்லாம் சாப்பிட்டா கூட உங்க வாய் வெளியா எந்த மரமுமே வளராது. அவன் உன்னைய ஏமாத்திக்கிட்டு இருக்கா, நீ அதை நம்பி அழுதுட்டு இருக்க. சாரி டி பப்ளி, நான் சும்மா ஃபன்னா தான் பண்ணேன். போ பிங்கி, நீ எப்ப பார்த்தாலும் என்ன இப்படிதான் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் அதான் டென்ஷன் ஆயிட்டேன். சரி சரி, உன் வாய் வெளியாலாம் குலாப் ஜாம் வரவே வராது, சரியா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லாட்டினா உங்க வாய் வெளியா குலாப் ஜாமுன் மரம் வளர்ந்துரும்.